மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2025 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ், ரொம்ப சூப்பராகவே போன இந்த ஆக்ஷன்ல நிறைய பாத்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸ் சோல்ட் ஆனாங்க, அன்சோல்ட் ஆனாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த வீடியோல நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண போறது சிஎஸ்கே எடுத்த பைஸை பத்தி தான். சிஎஸ்கே யார் யாரை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். அது நல்ல பையா இல்லையா அப்படிங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லி அகில் குஷேனை 2 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தது தான். அகில் குஷேன் பாத்தீங்க ஒரு நல்ல பிளேயர் தான், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். எஸ், கிட்டத்தட்ட 32 வயசு ஆகுது. அண்ட் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஒருத்தர், நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஒரு மாதிரி ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபாரின் ஆப்ஷன். பட் ஆனால் அவர் எக்ஸாக்டா பிளேயிங் 11 வருவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பிகாஸ் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸை விளையாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அகில் குஷேன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 11ல் இருக்க மாட்டாரு. பட் பேஸ் பிரைஸ்ல கிடைச்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா பிரசாந்த் வீர். எஸ், சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா எஸ்ஆர்ஹெச் போட்டி போட்டு இந்த பிரசாந்த் வீர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வாங்கினாங்களே, யார் அவரு அப்படின்ட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எஸ், டொமஸ்டிக் சீசனை பார்த்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. 20 வயசு தான் ஆகுது அவருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அவரை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு இந்த ஒரு ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்கேப்டு பிளேயர் அண்ட் அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாலிடான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா அவரால் பயங்கரமாக பேட்டிங்கும் பண்ண முடியும். ஒரு குட்டி ரவீந்திர ஜடேஜா அப்படின்னே சொல்கிறாங்க. அல்ல, 20 வயசு தான் ஆகுது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவாக பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கிறாரு. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய டொமஸ்டிக்கில் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். 30 லட்ச ரூபா தான் பேஸ் ப்ரைஸு. எஸ், ஒரு மாதிரி மும்பை வந்தாங்க, எல்எஸ்ஜி வந்தாங்க, அதுக்கப்புறம் சிஎஸ்கே எல்எஸ்ஜியாக இருந்துச்சு, ஆர்ஆர் சன்ரைசர்ஸாக இருந்துச்சு, திருப்பி சன்ரைசர்ஸ் சிஎஸ்கேவாக இருந்துச்சு. இப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வாங்கிட்டாங்க. யூபி T20 லீக்ல நல்லா ஆனார். சையத் முஸ்தக் அலி டிராஃபியில் பயங்கரமா ஆடி இருக்காரு. உத்தரப்பிரதேசத்தோட அண்டர் 29 பிக்சர்ஸ்ல பயங்கரமா ஆடி தான் இந்த காலப்பே பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கேவோட ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. அங்க நல்லா பண்ணதுனால தான் 14.2 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான பை பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓவர் ரேட்டட் தான். பட் என்ன பண்ண போறாரு, வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமாங்கிறத பத்தி பேசலாம். அதுக்கு அடுத்தபடியா கார்த்திக் சர்மா அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அதே 14.2 கோடி. அவரும் ஒரு அன்கேப்டு பிளேயர். அவரும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பையன். ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். ஓகே, ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு எதுக்கு 14.2 கோடி எம்எஸ் தோனி இருக்கிறப்ப அதே நேரத்தில் உர்வில் பட்டேலும் இருக்காரு, சஞ்சு சாம்சனும் இருக்காரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. பட் கார்த்திக் சர்மா லாஸ்ட் இயர்லேருந்தே சிஎஸ்கே கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், லாஸ்ட் இயரே நம்ம சொல்லியிருந்தோம் கார்த்திக் சர்மான ஒரு பிளேயரை சிஎஸ்கே ட்ரையல்ஸ் பண்ணி கூடவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேயர் தான் இவர். அவரையும் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரூபாயெல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க. பிளேயிங் லெவல்லே இருக்க மாட்டார். ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருக்கிறவருக்கு எதுக்கு இவ்வளோன்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக சிஎஸ்கேவோட ஒரு செக்ஸியான பை அப்படின்னா மேத்யூ ஷாட் எடுத்தது தாங்க. மேத்யூ ஷாட் ஒரு சூப்பரான கிரிக்கெட்டர். அவரை பற்றி ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர். ஆல்ரெடி பஞ்சாப்காக அவர் விளையாண்டிருக்காரு. ஓகே, பட் மேத்யூ ஷாட்டுக்கு 30 வயசு தான் ஆகுது. 95ல் தான் பிறந்திருக்கிறாரு. அண்ட் பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா அவர் சூப்பராக விளையாடக்கூடிய ஒருத்தர். அவர் ஒரு ஃப்ளோட்டர், நீங்கள் எங்கே வேணாலும் இறக்கி விடலாம். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனும் பிச்சஸாக இருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக அப்படியே நல்லா பண்ணுவார். ஸோ ஒரு மாதிரி சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. லைக் நீங்கள் இந்த அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்காகலாம் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பிக் பேஷ் லீக்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு சிஎஸ்கே பண்ண சாலிடான ஒரு பை அப்படின்னா மேத்யூ ஷாட் எடுத்தது தான். மேபி அவர் எங்கேயாவது ஆட கூட வைக்கலாம். நீங்கள் ஒரு அக்ரெசிவான ஓப்பனர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இறக்கி விடலாம். சஞ்சு சாம்சனோட அடிச்சு நொறுக்கிடுவார். ஸோ 1.5 கோடிக்கு மேத்யூ ஷாட் ஒரு ஸ்டீல் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா சர்ஃப்ராஸ் கான் ஃபார் 75 lakhs. சர்ஃப்ராஸ் கான சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ரெய்னா அங்கங்க அந்த க்ளூவை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவர் எடுத்திருக்கிறாங்க. எஸ், ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சுக்கலாங்க. நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். எஸ், டீசெண்டா ஆடுவாரு. அண்ட் நிறைய டெஸ்ட்ல அவரை பார்த்துருக்கோம். பார்ப்போம் இதுல என்ன பண்ண போறாருன்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா 2 கோடி ரூபாய்க்கு மேட் ஹென்ரி எடுத்திருக்காங்க. நியூசிலாந்தை சேர்ந்த பிளேயர். சூப்பரான ஒரு பவுலர். என்ன இன்ஜுரி ப்ரோன் கிரிக்கெட்டர், அது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கணும். மற்றபடி நல்லா ஒரு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் போடுவாரு. நல்ல ஒரு ஸ்பீட் இருக்கும். நல்ல டாலான ஒரு பிளேயர். லாங் லீவ்ஸ் வச்சு அப்படி அடிச்சு ஏத்துவாரு. பட் அந்த மாதிரி பவுலிங் சேப்பாக்கு எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் மற்ற பிச்சர்ஸ்ல அங்கங்க விளையாடலாம். ஒரு நல்ல ஃபாரின் ஆப்ஷன் பவுலிங்ல வேணும் அப்படின்னா மேட் ஹென்ரி எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்கேஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாத்தன் லீஸா தான் இருப்பாரு. மேட் ஹென்ரிலாம் பாத்தீங்க அப்படின்னா பேக்கப் தான். அதுக்கு அடுத்தபடியா ராகுல் சகரை 5.2 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆனாரு. அங்கேயே ஏதாவது பண்ணி எடுத்திருக்கலாம். எதுக்கு விட்டு 5.2 கோடின்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அவங்க எடுத்திருக்காங்க. லைக் மேபி
மேபி விளையாடுவாருன்னு நினைக்கிறேன் பிளேயிங் 11ல். மேபி அந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா இந்த பொசிஷனில் இவர் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஆக்ஷன் டைமில் கூட சொல்லியிருந்தாங்க ஆட்டிடியூட்லாம் ரொம்ப சரியில்லை அப்படின்ட்டு. பட் இங்கே என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் மாதிரி கண்டிஷனுக்கு நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ ராகுல் சகர் 5.2 crore இஸ் ஓகே ஒருத்தனை போய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜாக் ஃபாக்ஸ்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க 75 lakhs. ரீசன்ட் டைம்ஸில் நியூசிலாந்து கிரிக்கெட்டோட சென்சேஷனலாக மாறிட்டு இருக்காரு. செமையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய திறமை வந்து அவருக்கு வந்து சூப்பராகவே இருக்குது. நல்லா உள்ளே எடுத்துகிட்டு வர்றாரு பாலை, அதை நிறையா பார்த்தாங்க. ஸோ அதனாலேயே எடுத்திருக்காங்க. பாப்பா என்ன பண்ண போகிறாருன்னு பேக்கப் தான். ஓகே, ஸோ காஸ்ட்லியஸ்ட் பிளேயர் அப்படின்னா பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவை 2 பேருமே 14.2 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க. 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பாக தான் இருப்பாங்க. டீமில் வாய்ப்பு கிடைக்காது. மேபி ஆயுஷ் மத்ரே மாதிரி ஒரு பிளேயரை உட்கார வச்சுட்டு இவங்க யாரையாவது ஒருத்தங்களை இறக்கி விடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்க. பட் ஏன் அப்படிங்கிறது தெரியல. சிஎஸ்கே பண்ண தப்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதில் மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக சர்ஃப்ராஸ் கான் 75 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அகில் விஷன் 2 கோடி, மேட்டன்ரி 2 கோடி, ராகுல் சகர் வந்து 5.2 கோடி. சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு இதுவா அப்படின்னா இல்லை. ஏன்னா அமன் கான் 40 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு ஆக்ஷன் தான் சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி டீம் செட் ஆயிருச்சு. பட் எங்கேயாவது அந்த ஃபில்லர்ஸ் மேபி ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் கொஞ்சம் துரத்தி பார்த்துருந்துருக்கலாம். லைக் ஒரு வெங்கி ஐயரை எடுத்திருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கேம்ரூன் கிரீன் எடுத்திருந்திருக்கலாம். ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸ் பக்கம் போயிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக சிஎஸ்கே ஒன்றும் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். 43 கோடி ரூபாய் கையில் இருந்தும் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. பட் 2 சின்ன பசங்களை நம்பியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம். நன்றி நன்றி.